எல்லாம் ஒரே வருஷம்தான், எல்லாம் பழைய நாட்கள் தான். அப்படியா? ஆகிலும் கர்த்தர் நல்லவர். நமக்கு புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லும்போது உண்மையாகவே இது ஒரு புதிய வருஷம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஈச் அண்ட் எவ்ரிடே ஆண்டவருடைய பார்வையில் ஒவ்வொரு நாளும் புது நாள், புது கிருபை. ஹல்லேலூயா. எனவே இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளையும் புதிய பலனையும் கர்த்தர் தருவாராக. கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய ஞானத்தையும் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தையும் நமக்கு தந்து இந்த ஓய்வு நாளில் எதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, கிருபையாய் கொடுத்த இந்த வருடத்தினுடைய 2வது ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய எங்களை சபைக்குள்ளாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமையான புத்தியுள்ள கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை ஆண்டவரே ஆலயத்திற்குள்ளாய் வந்தவர்கள் அதை ருசிக்க உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் சத்துரு எதிர்த்து போராடுகிற எல்லா எதிர் வல்லமைகளிலும் இருந்து, வசனத்தை கேட்கக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா வல்லமைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. வார்த்தையானது தேவ சமூகத்தில் இருந்து வல்லமையோட அதிகாரத்தோடு புறப்பட்டு வரட்டும். அப்படி சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். வேறு எந்த காரியத்தையும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லாமல் நேரடியாக வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி குறித்த நேரத்தில் முடிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் பலவிதமான ஜெயத்தை குறித்து பேசுகிறார். ஜெயத்திற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு என்பதை அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் என்பது இந்த வருடத்தில் நமக்கு ஜெயம் என்பது ரொம்ப அவசியம். எப்போதும் அதை எனக்கு ஒரு அடையாளமாக நான் வைத்திருப்பது உண்டு. எல்லாரும் அதைத்தான் விரும்புகிறோம். 100 முறை ஒரு காரியத்தில் தோல்வியை பெற்றாலும் ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 101வது தடவை நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? இந்த தடவையாவது நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். தோல்வியோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிக்கணும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தமும் அல்ல. அதற்காக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கவும் அல்ல. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது 100க்கு 100 அவசியம். அதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அதை குறித்து சொல்லும்போது, அதாவது பல வசனங்கள் எனக்கு இருக்குது. ஒரு வசனத்தை நான் குறிப்பாய் சொல்லணும் அப்படின்னா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வேத வசனத்தில் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் அப்படிங்கிற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். இந்த 2 வார்த்தை நான் அப்படியே ஆண்டவரே எனக்கு இதை நான் உரிமையாக்கி கொள்ளணும். நான் எல்லா இடங்களிலேயும் எப்போதும் வெற்றி சிறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு சில இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். சில இடத்த தாண்டி போயிட்டோன்னா என்ன பயம் இருக்குன்னா, அந்த இடத்தை குறித்ததான ஒரு பெரிய பயம் இருக்கும். அல்லேலூயா. இது நான் எப்போ நான் அனுபவித்தேன் அப்படின்னா, இப்போ சிஸ்டர் அப்ராட் போயிட்டாங்களா? வெரி குட். முதல் தடவை மலேசியாவில் போய் கோலாலம்பூரில் இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு பயம் வந்துச்சு. அல்லேலூயா. என்ன பயம்? என்ன பண்ண போகிறோம்? எங்கே போக போகிறோம்? நம்மளை ரிசீவ் பண்ணவங்க வந்துடுவாங்களா? ஒருவேளை இந்த இடம் நமக்கு புதுசாக இருக்கே அப்படின்ற ஒரு பெரிய பயம் எனக்குள்ளாக இருந்துச்சு. முதல் தடவையாக என்னை ரிசீவ் பண்ணவர் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காமிச்சு, பிரதர் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், இங்கே தான் நம்ம இப்படி போகிறோம், எங்கே போனாலும் இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறது ஈஸி அப்படின்னார். எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய கிருபை. ஒரு இடத்துக்கு ஒரு தடவை போனால் என் மைண்டை விட்டு அது என்ன பண்ணுவது? போகவே போவார். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஓரளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ரீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஈவினிங்கே நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் போகணும், ஒரு நபரை சந்திக்கணும். அந்த இடத்தினுடைய பேரை நான் சொன்னேன். அதை சொன்னோடனே அவருடைய பார்வை, நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு. என்னடா இவன் எடுத்த உடனே கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத இடத்த சொல்கிறானே, எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் திரும்பவும் கேட்டேன், ஐயா இந்த இடத்துக்கு வந்துட்டால் எங்கனாலும் போயிடலாம் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம்,
விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காலையிலே கிளம்பிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே என்கிட்ட லோக்கல் சிம் கார்டு கிடையாது. இங்கே இந்தியாவினுடைய சிம் இருக்குது. அதில் ஒரு சில இடங்கள், இப்போ நம்ம ஏர்போர்ட் போனால் வைஃபை கனெக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ராவல் டைம்லேயும், அதாவது ஒரு பஸ்ஸில் போனால் வைஃபை கிடைக்கும், வந்து ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது இருக்கிற வரைக்கும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன், எப்படியும் வந்துடுவேன் பாஸ்டர் அப்படின்னு. பாருங்கள், என்னுடைய ஞானத்தில் அன்னைக்கு பார்த்து நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகல, 7:30 மணிக்கு பார்க்குறேன் பேட்ரி என்ன பண்ணுது, குறையுது. இப்போ தான் உண்மையான பயம் எனக்கு வருது. என்ன பயம் வருது, ஆஹா ஃபோன் போச்சுன்னா என்ன ஆகி போச்சு, மொத்த கம்யூனிகேஷனும் கட்டு. நல்லா கவனிங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களிலே ஆண்டவராக முன்பாக வைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருஷம் ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். இந்த வருஷத்திற்கான ஜெயம் என்ன, இந்த வருஷத்திற்கான ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது, எந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுகிறது, எல்லா இடங்களிலேயும் பெற்றுக்கொள்ளுகிறது, கர்த்தர் எங்களை எப்படி வெற்றி சிறக்க பண்ண முடியும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் சில நாட்களாக நான் காத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை எல்லாம் தியானித்து பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய, அதாவது சரி ஒரு வசனத்தை சொல்கிறேன். எக்ஸாம் போகும்போது இந்த வசனத்தை வந்து பல தடவை நானும் சொல்லியிருக்கேன், பல முறை எனக்காகவும் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இயேசுலைக்கிறார் ஊழியத்தில் ஒரு 14 வருஷம் நான் வேலை பார்த்தேன், ஊழியம் செஞ்சோம். அங்கே எக்ஸாம் டைமில் ஜெபம் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்ன வசனம் சொல்லுங்கள்? ஓகே, இது வந்து ஞானத்திற்காக. ஜெயம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எனக்கு என்ன வேணும், ஜெயம் வேணும்னா குதிரை யுத்த நாள், ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனம் எங்கே இருக்கு, எங்கேயோ இருக்கு அப்படின்னீங்களா? நீதிமொழிகள் 21:31, நீதிமொழிகள் 21:31 குதிரைகள் எதுக்கு ஆயத்தமாகுமா, யுத்தத்துக்கு, யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாகும். ஆனால் ஜெயம் யார்கிட்ட வரும், கர்த்தரால் வரும். இப்போ ஒரு 4 விதமாக இந்த வார்த்தையை பிரிச்சுக்கலாம். 1 குதிரை, 2வது யுத்தம், 3வது ஜெயம் யாரால வரும், கர்த்தர். ஒரு 4 வித்தியாசமான வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு இந்த 4 வித்தியாசமான வார்த்தைகள் அல்லது வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு மைய பொருளாக ஆயத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் எந்த விதத்திலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயத்தையே பெற முடியாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒருவேளை எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாலும் சில ஆயத்தங்களை பெற்றோர்கள் செய்கிறார்கள். என்ன தேவையான ஆயத்தம், ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும், ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும், ஒரு ஷூவை வாங்கி கொடுக்கணும், அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணணும், சாப்பாடு கட்டி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் யார் செய்கிற ஆயத்தம், பெற்றோர்கள் செய்கிற ஆயத்தம். அதுலேயும் கொஞ்சம் வீக்காக இருக்கானா, என்னத்தையாவது ஒரு டியூஷனை சேர்த்து எப்படியாவது அவனை இந்த வருஷத்தில் எதை தாண்டி வந்துடணும், ஜெயம், எக்ஸாம்பிள் ஜெயம் பெற்று தாண்டி வர வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் தங்களால் இயன்ற ஆயத்தங்களை பிள்ளைகளுக்காக அதை செய்ய வேண்டிய விதத்தில் செய்து கொடுக்கிறார்கள். இப்போ அவங்க சரியான விதத்தில் அதை பயன்படுத்தினால் மாத்திரமே அதற்கான முகாந்தரம் நிறைவேறும், எக்ஸாம் நாட்களில் ஜெயத்தை பெற முடியும். இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, பரீட்சை படிக்க வேண்டிய நேரத்தில் அவங்களும் படிக்கணும், எக்ஸாம் எழுத வேண்டிய நேரத்துக்கு எக்ஸாம் போகணும், டியூஷன் இடத்துல போகணும். இந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்து அதற்கு பின்பாக தேவனுடைய ஒத்தாசை, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ப்பா, எனக்கு உங்கள் கிருபையை தாங்க, ஆண்டவரிடத்துலேருந்து கிருபையை பெற்று நம்ம ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் சற்று உள்ள தியானிக்கும் போது எனக்கு அடுத்த வெளிப்படுத்தப்பட்ட சில வார்த்தைகளை 2 வேத பகுதியில் 2 வித்தியாசமான காரியத்தை சொல்லி முடிக்கலாம். அதுக்கு தான் இன்னைக்கு நேரம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆண்டவர் குதிரைக்கான சில காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். மற்றொரு பகுதியில் யோபுவும் கூட தன்னுடைய அனுபவத்தை, அதாவது ஒரு குதிரைக்கான அடையாளத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 29, 30, 31 ஒரு 3 வசனங்களை வாசிக்கலாமா?
என்ன நட? வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள். நல்லா கவனிங்க, இதனுடைய நடை எப்படி இருக்குன்னு? வினோதமான நடை. எப்படி நம்ம நடைலாம் எப்படி இருக்கு? பெரிய ஹீல்ஸ் ஒரு ஷூ ஒன்று போட்டுக்கிட்டு ரோட்டில் நடக்க முடியாமல் நடப்பான். அந்த வினோதமான நடையா? இப்பெல்லாம் நிறைய நடை வந்துருச்சு தெரியுமா? இன்னைக்கு வினோதமாக நடக்கிறதே ஒரு ப்ரோக்ராமாக வந்துருச்சு. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே போனால் நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நம்ம நடக்கிற நடை என்ன நமக்கே தெரியுது. சரி, வினோதமாய் நடக்கிறவைகள். வசனத்தை வாசிப்போம். ம் 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 நல்லா கவனிங்க. முதல்ல எதை சொல்றாரு? ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். அதனுடைய நடை எப்படி இருக்குமா? வினோதமான நடை. அடுத்து எதை சொல்றாரு? போர்க்குதிரை. நல்லா கவனிச்சுக்கோங்க, வார்த்தை நான் வச்சுக்கணும். குதிரைன்னு எழுதல. என்ன குதிரை? போர்க்குதிரை. அடுத்து வெள்ளாட்டு கடா. மந்தையில் முன்னடக்கும் வெள்ளாட்டு கடாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாத ராஜாவினுடைய நடை. இவங்களுடைய நடையெல்லாம் எப்படி இருக்குமா? வினோதமான நடை. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வினோதமான நடை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்ற இந்த மூன் வாக் மாதிரியோ ஹீல் ஷூ போட்டுட்டு நடக்கிற நடை கிடையாது. அல்லேலூயா. இந்த வினோதமான நடைக்கு சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தினுடைய நடை. அடுத்ததாக யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிற ஒரு போர் குதிரையினுடைய நடை. அடுத்து சொல்லப்படுகிறது மந்தையில் முன்னடக்கும் கடாக்களுடைய கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்களுடைய நடை. அதை தொடர்ந்து ராஜாவினுடைய ஒரு நடை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நடைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சம்திங் ஸ்பெஷல். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தன்மை ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். நீங்க நல்லா இன்னும் இதை நம்ம இதில் எப்படி சொல்றது அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், அதாவது இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ்மேனை கவனித்து பாருங்கள். கபடி விளையாடுறவனுடைய நடை எப்படி இருக்கும்? காலை கீழே வச்சு நிற்பானா? அப்படின்ட்டே இருப்பான். அல்லேலூயா. கிரிக்கெட் விளையாடுறவனுடைய ஸ்டெப் எப்படி இருக்கும்? பேட்டை கையில் எடுத்தானா எப்படி இருக்கும்? அவன் ஸ்டைலை பார்த்தாலே தெரியும் இவன் யார்? ஸ்போர்ட்ஸ்மேன். சாதாரணமாக நீங்கள் நடந்து போகும்போதே அவனை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இவன் யாராக இருப்பான்? ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பான். அவன் அந்த களத்தில் இறங்கின உடனே எதிரில் நிற்கிறவங்க அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதில் யார் அட்டாக் பண்ணால் பவர்ஃபுல்லாக இருக்கான், யார் அந்த கபடி பாடி வரும்போது யாரை எதிர்த்து நிற்க முடியும், இவனுடைய நடை எப்படிப்பட்ட நடை. அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்கிறான், ஒரு 3 காரியத்தை சொல்லுவான்: நடை, உடை, பாவனை. நம்மளுடைய காரியத்தை எதை வச்சு கண்டுபிடிச்சிடறான்? நடையில் கண்டுபிடிச்சிடறான். அடுத்து உடையில் கண்டுபிடிச்சிடறான். அடுத்து ஆமாம், நான்லாம் சிலரை கேட்பேன், இவன் எந்த சர்ச்சைக்கு போகிறான்? நம்ம நடை மேசியா ஜெப விட காமிக்கிற நடையாக இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் எங்கே எப்போ இந்த பெண் பார்க்கிறவர்கள் பெண் கொடுக்கிறவர்களெல்லாம் கேட்பாங்க, இந்த தம்பி எந்த சர்ச்சைக்கு போகிறான்னா அந்த சர்ச்சை வச்சே சொல்லிடுவாங்க இவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாம். நல்லா கவனிங்க. இதில் முக்கியமாக போர் குதிரை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஊரில் பார்க்குற இந்த குதிரை வண்டி இருக்குல்ல, அந்த குதிரையை பற்றி சொல்லலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்ன குதிரை? போர் குதிரை. ஜெயம் எதற்காக வருகிறது, யாருக்காக வருகிறதுனா, வேதம் இந்த இடத்துல யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு குதிரை என்று வேதம் சொல்கிறது. யுத்தத்திற்கு என்றால் போருக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு குதிரை. ஒருவேளை நான் இப்படி சொல்லட்டும், இந்த வருடத்தில் நம்ம சந்திக்க போகிற யுத்தங்கள் அநேகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த யுத்தத்தில் நம்முடைய ஆயத்தத்தை கர்த்தர் கனம் பண்ணும் பொழுது நாம் சந்திக்க போகிற எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த 3 வருஷத்தினுடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்க. எந்த இடத்திலாவது ஆண்டவருடைய நடையில் பின்வாங்கி இருக்கிறாரா, அல்லது அவருடைய நடையில் அந்த
அந்த ராஜாவினுடைய ஜெய கம்பீரத்தை நம்ம வந்து குறைக்கிறதாய் காணப்பட முடியுமா? அல்லது வேற எந்த இடத்துலையாவது ஆண்டவர் பயந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்தினுடைய ஊழியம் ஒரு நாளும் சாதாரண ஊழியங்களாக அல்ல. பிலாத்துவினுடைய அரண்மனையில் போய் நிற்கும் போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கேள்வி என்னன்னா, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? கெத்செமனே தோட்டத்தில் அந்த ஜெபம் முடிஞ்சிருச்சு. சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. ரோமர் போர்ச்சவர்கள் வருகிற பொழுது அப்பொழுது இயேசு அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறார். இயேசு தான் அவரிடத்தில் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று. அதற்கு போர்ச்சேவகர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? தப்பிக்கணும்னா தப்பிச்சுக்கலாம். அப்படியா தேடிட்டு இருக்கீங்களா? அந்த பின்னாடி போய் பாருங்கள், இருக்காருன்னு ஒரு ஓடி போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. நான் தான். என்ன தான் நீங்கள் தேடுறீங்க? எதிர்த்து வருகிறவனுக்கு ஒரு பொழுதும் அவர் பயப்படவில்லை, மருளவில்லை. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்ம பிரயாணிக்க போகிறோம். பலவிதமான எதிர்ப்புகள், எதிர் வல்லமைகள் அல்லது சத்ரு எதிர்த்து வருகிற சில காரியங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. எப்போ சத்ரு எதிர்த்து வருவான்? நம்ம எப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோன்னு பார்ப்பான், எப்போ கொஞ்சம் தூங்குறோன்னு பார்ப்பான், எப்போ கொஞ்சம் வந்து பைபிளை எடுக்காமல் இருக்கன்னு பார்ப்பான். நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனை நிற்கிறதுக்கு பிரதான காரணம் என்னென்னா, இப்போ பாஸ்டர்மா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி கேம்ப்பு தான். 3 நாள். அப்போல்லாம் 3 நாள்லாம் கிடையாது, ஒரு வாரம். அல்லேலூயா. எங்கள் அம்மாலாம் என்ன கேட்கவே மாட்டாங்க. எக்ஸாம் முடிய போகும்போது பையன் ரெடி பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. 5 ட்ரெஸ் இருக்குது, 5 நாள் கேம்ப் இருக்குது, சோதரம் பண்ணி என்ன பண்ணிடு, கிளம்பிடுன்னு. அநேக காரியங்கள் இந்த கேம்பில் தான் நான் வந்து உண்மையிலே சொல்லணுன்னா, இந்த மிஷினரி கேம்பில் தான் நான் ரொம்ப ட்ரெயின் ஆனதே. இன்றைக்கி இந்த லீவ் டேஸில் ஊழியம் வைக்கிறதே வேஸ்ட்டுங்கிறாங்க பல ஊழியக்காரங்க. எல்லாரும் பைய தூக்கிடுறான். இன்றைக்கும் எங்கே போகிறதுக்கு? ஊர் சுற்றுறதுக்கு. ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் மதிப்பெல்லாம் செல்ல முடியாது. ஊர் சுற்றுறதுக்கு எங்கே கிளம்பிடுறான்? பைய தூக்கிட்டு வேலையாக கிளம்பிடுறான். நான் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான் இருந்தேன். வர 15ஆம் தேதி எங்கள் ப்ரேயர் சென்டருடைய 3rd இயர் ஆனிவர்சரி. போன வருஷம் பாஸ்டர்மா வந்தாங்க, கூட 2 சகோதரிகள் வந்தாங்க. இந்த வாலிபர்கள் எல்லாம் அந்த பக்கம் கேம்புக்கு அனுப்பிட்டு மூப்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுங்க, 15ஆம் தேதி எங்களுடைய ப்ரேயர் சென்டருக்கு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையினாலே பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த 3 வருஷம் செஞ்சார். ஆமீன். சரி, இந்த குதிரையினுடைய சாரம்சங்களை குறித்து சுருக்கமாக ஒரு சில காரியத்தை வாசித்து நம்ம கடந்து சொல்லலாம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம். சங்கீதத்துக்கு முன்னாடி யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரத்தில் பாருங்க. அதாவது நான் ஏன் இந்த குதிரை வண்டியை இழுத்துட்டு போகிற குதிரை எங்கள் ஊரில் இந்த என்ட்ரன்ஸில், ஊரனுடைய என்ட்ரன்ஸில், எந்த ஊருனாலும் சரி, நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸுக்கு போகும்போது சில இந்த பிரயாணம் பண்ணுகிறதுக்கு மாட்டு வண்டி, குதிரை வண்டியெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. இந்த நாட்களில் இருக்கான்னா இன்னும் வில்லேஜ் சைட்ஸில் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், போர் குதிரைக்கும் வண்டி இழுக்கிற குதிரைக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க பார்ப்போம். குதிரை வண்டியில் போனதில்லை அப்படிங்கிறீங்களா? நாங்கள் மெரினா பீச்சில் 10 ரூபாய்க்கு ஒரு குதிரை வண்டி யாராவது ஏறி இருக்கீங்களா? சரி, அதாவது அதுக்கு இன்னொரு மாற்று பேர் உண்டு. அதெல்லாம் பழைய காலத்து ஆளுக்கு தான் தெரியும். அதுக்கு பேர் வந்து கோவேரி கழுதைன்னுவாங்க. என்ன கழுதை? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எது மாதிரி தான் இருக்கும், குதிரை மாதிரியே தான் இருக்கும். குதிரைக்கு ஒரு சைடில் முடி அதிகமாக இருக்கிற மாதிரி அதுக்கும் அதனுடைய பிடருடைய மயிர் இருக்கும். வால் அதே மாதிரி இருக்கும். சில குதிரைகளை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான நீங்கள் குதிரையை சரியான விதத்தில் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு தான் போகணும். எங்கே போனோம்? அங்கே இருக்கிற குதிரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதனுடைய லென்த்து பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ராஜாக்கள் எதற்காக குதிரைகளை பயன்படுத்தினார்கள்? நான் ஒரு 3 குதிரையை சொல்கிறேன். இதுதான் மெடிடேஷனில் போனால் போய்கிட்டே இருக்கும். வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விதமான குதிரைகளை சொல்கிறேன். பார்வோன் ஏதி வந்த குதிரைக்கு என்னாச்சு? பார்வோனுடைய குதிரையும் ரதங்களும் எங்கே போய் மாட்டிருச்சு? சிவந்த சமுத்திரத்தில். அப்போ நீங்களும் நானும் பார்வோன் ஏறி வருகிற குதிரைகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றொரு விதத்தில் அப்சலோம் ஏறின குதிரை என்று வேதம் சொல்லுகிறது. அப்சலோம் ஏறின குதிரைக்கும் அப்சலோமுக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டான். அது கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு 2 கிளைகளுக்கு நடுவாக போயிருச்சு. அப்சலோம் எங்கே மாட்டிட்டாரு?
கொப்புல மாட்டிக்கிட்டாரு. ஆங்கில பைபிளில் சொல்லுது he hanging beyond the heaven and earth அப்படிங்குது. அவனை எங்கே மாட்டிவிட்டு போச்சு? வானத்துக்கும் பூமிக்கும் அந்தரத்தில் அப்சலோமுடைய குதிரை அவனை மாட்டிட்டு அது ஓடி போச்சு. அப்போ நம்ம யாராகவும் இருக்கக்கூடாது, அப்சலோமுடைய குதிரையாகவும் இருக்கக்கூடாது. இப்படி வேதத்தில் நிறைய குதிரைகள் இருக்கு. ஒரு குறிக்கப்பட்ட குதிரை நாகமானின் குதிரையாக இருந்துச்சு. நாகமான் பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்தது? வெளியில நாம யாரு? பராக்கிரமசாலி. ஆனால் உள்ள யாருனது? குஷ்டரோகம். அவனையும் ஏற்றி வருகிறதற்கு ஒரு குதிரை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குதிரையாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம யாராக இருக்கணும்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய யுத்த களத்தில் இருக்கிற போர் குதிரைகளாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, வேகமாக வசனத்தை வாசித்து பார்ப்போம். 39வது அதிகாரம் 21 அல்லது எங்க நான் நிறைய நோட் பண்ணியிருக்கிறேன். சரி, 39, 19 முதல்ல வாசிப்போம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறத போல அதை உன்னால மிரட்ட முடியுமோ? அது நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது. போதும், இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஒரு குதிரையினுடைய சாரம்சத்தை யோபுவினுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் இந்த இந்த ஒரு 4 வசனங்கள் ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது அதுக்கு இந்த வீரியம் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த்ன்னு இருக்கு. குதிரைக்கு இந்த போருக்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த குதிரைக்கு அந்த வீரியத்தை நீ கொடுத்தாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அதற்கு உள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கும் தான் தெரியல, கர்த்தர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. இந்த குமுறல் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, தண்டர் வாய்ஸ்ன்னு இருக்கு. சொல்லுங்க. நமக்கு இங்கே தான் வாய்ஸே வராது. எங்கே வராது? சபைக்குள்ளே வந்தால் வாய்ஸே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த காம்பவுண்டு கேட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே கூப்பிட்டீங்கன்னா கூட எங்கே இருக்கணும் ஊரை பார்க்கறதுக்கே என்ன? அல்லேலூயா. குதிரையினுடைய அந்த தொண்டைக்குள்ள அந்த தண்டர் வாய்ஸை யார் வச்சா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் கொஸ்டின் மார்க்கோடு இருக்கு. அடுத்து 20வது வசனம், ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறதை போல அதை மிரட்டுவாயோ. நான் ஜஸ்டஸ் அப்படின்ற ஒரு குதிரைக்கு ஒரு பேர் இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த சிண்ட்ரெல்லா அந்த மாதிரி ஒரு சில அனிமேஷன்ஸ் கார்ட்டூன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இருக்கும். அது தன்னுடைய எஜமானனை காப்பாற்றுறதுல பயங்கர ஞானம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி கோவேரி கழுதையோ இல்லை வண்டி இழுக்கிற குதிரையோலாம் நீங்கள் அதை பார்க்க முடியாது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ட்ராவல் பண்ணுற ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆளை பிக்கப் பண்ணி தூக்கிட்டு போகிற அளவிற்கு அதற்கு ஞானம் இருக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி சில ஆயத்தங்கள், அதற்கு சில ட்ரைனிங் கொடுத்துருக்குறான். இதே அடுத்த இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், இப்படி ட்ரைனிங் எடுத்திருக்கிற வேற குதிரை வீரனை கொண்டு வேற குதிரை அந்த மனுஷன் இருக்கிற குதிரையை கண்ட்ரோல் பண்ணி காட்டு அப்படின்னா என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு தெரியும் தன்னுடைய எஜமானன் யார் என்பது. அல்லேலூயா. நான் சற்று இதை யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் இதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, இந்த வருஷத்தில் நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறத போல அதை உன்னால் என்ன பண்ண முடியுமா? மிரட்ட முடியுமா அப்படின்னா மிரட்ட முடியாது. அது எதற்கும் பயப்படாது. அடுத்து என்ன சொல்றாரு? அதனுடைய நாசியின் செருக்கு. இப்போ கொஞ்ச தூரம் நமக்கு நடந்தால் என்ன வருது?
நான் சொல்கிறது நடந்தா கொஞ்சம் தூரம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியலை. நம்முடைய நாசியின் செருக்குக்கு பதில் என்ன ஆகுது, ஒன்றுத்துக்கு இல்லாமல் போகுது. இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களுடைய நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பை தொட்டு முடித்த உடனே வேகமாக ஓடி போய் தரையில் படுத்துருவான். பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய ஹார்ட் பம்பிங்கில் இருக்கிறதெல்லாம் என்ன அவனுக்கு கொஞ்சம் நார்மலாக வரணும். அவனுடைய வீரியம் முதல்ல எங்கே இருக்குன்னா, நான் போய் எப்படியாவது என்னுடைய லக்கை நான் பிடிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணை என்ன வேகத்தில் போகுதுன்னே தெரியாது. ஆனால் ஜெயம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தால் தான் இதாகும். நான் என்னென்னா இந்த பாதியிலே யார் யாரெல்லாம் அவுட் ஆகுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவுட் ஆகுறவன் கடைசி வரைக்கும் ட்ராக்கில் ஓடி வர மாட்டான். அப்படி என்ன பண்ணுவான், எங்கெங்கே சைடில் கிடைக்குதோ அப்படியே நைஸாக சைடில் என்ன பண்ணுவான், சைலண்ட்டாக ஒதுக்கிடுவான். என்ன ஆகக்கூடாது, நம்ம மானம் என்ன பண்ணிவிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம், நான் சமீபத்தில் இங்கே நேரு ஸ்டேடியத்தில் அப்படி தான் பார்த்தேன். ஒரு 20 பேர் கிளம்புனாங்க. ஜெயிக்கிறது யார், 3 பேர் தான். அங்கே ஜெயிச்சு அந்த கேண்டிடேட்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்லாம் போய் அங்கே ஸ்டேஜில் போய் எதை வாங்க போகிறாங்க, மெடலை வாங்க போகிறாங்க. கடைசியாக ஒருத்தர் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு கிரவுண்டுக்குள்ளே. நமக்கு என்னென்னா, நான் என்ன பண்ணேன், என் ஓட்டத்தை இப்படி தான் நான் என்ன பண்ணேன், ஓடினாலும் ஓடிக்கிட்டே இருப்பேனே தவிர சைடு போக மாட்டேன்டான்ட்டு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய காரியம் நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் போர்க்குதிரைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பாருங்கள், எதோட முடித்தோம், அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நாசியில் இருக்கிற சுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. 21வது வசனம், அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த போர் குதிரை 4 காலில் ஒரு டைமில் நிற்காது. கவனிச்சிருக்கீங்களா? இந்த மார்ச் பாஸ்ட்டுக்கு போகிற குதிரை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது என்ன பண்ணும், இந்த வண்டியில் இருக்கிற குதிரை எத்தனை காலில் நிற்கும், 4 காலில் நிற்கும். ஆனால் இந்த தன்னுடைய அந்த ஃபீல்டில் அது தரையிலே தாளடித்து அப்படின்னு இருக்கு. அதாவது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், இந்த கன் ஷாட் பண்ணுவாங்க தெரியுமா, அதை கவனிக்கிறது அர்த்தமா. இல்லைன்னா அந்த விசில் ஊதுவாங்க பாருங்கள், அது வரைக்கும் அது என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஜாவ்லின்லாம் வீசுகிறவங்க கையில் நீங்கள் அந்த ஜாவ்லினை கொடுத்துட்டு உடனே கம்முனா இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, தரையில் தாளடித்து கொண்டு இருப்பார்கள். எப்போ அங்கே கமாண்ட் வருது, கெட்டிங் ரெடி, அதாவது நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை அது வெளிப்படுத்தும்படி அது தரையிலே தாளடித்து கொண்டே இருக்குமா. நம்மெல்லாம் தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குடே, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கிளைமேட் வேறு செம்ம சூப்பர். அல்லேலூயா. பைபாஸ் மேலே நான் ஏறும்போது தான் தெரியுது கிளைமேட் எப்படி இருக்குன்னு. யோசிச்சுக்கிட்டே வந்தேன், என்னன்னு. பரவாயில்ல, எல்லோரும் உள்ளே வந்துட்டீங்க போல. அல்லேலூயா. நாங்கள் இப்போ புதுசாக ஒரு சர்வீஸ் வேறு ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ப்ரேயர் சென்டரில் எவ்ரி சண்டே மார்னிங் 6 to 7:30 சண்டே சர்வீஸ்ன்ட்டேன். நான் இருக்க மாட்டேன், எனக்கு இன்னும் சரியான அந்த சபைக்கான அழைப்பு கிடையாது, நான் இருக்க மாட்டேன். ஆனால் வாலிப தம்பிமாருங்க எல்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு 2 பேர் ஃபேமிலி, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ நியூவாக மேரிடு, இன்னொருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வரேன்ட்டாங்க. அதனால் ஆரம்பிங்க அப்படின்ட்டேன். இன்றைக்கி காலையில் எல்லோரும் எனக்கு மெசேஜ் போடுறாங்க, ஆனால் 10 minutes ஆன் தி வே, 10 minutes ஆன் தி வே. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. 10 minutes ஆன் தி வேனா எத்தனை மணிக்கு உள்ளே வருவாங்க? 6:10. சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்? 6 மணி. அவன் 10 minutes ஆரம்பிக்கும் போது நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொருத்தரும் பயப்படுறான், அண்ணன் நீங்கள் மேலே ஏற விடுவாங்களா விட மாட்டாங்களா. சரி, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய எஜமானனுடைய கமாண்டுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன். தன்னுடைய பலத்தினால் அது என்ன பண்ணுகிறதா, தன் பலத்தில் கழித்து அப்படின்னு இருக்கு. ரிஜாய்ஸ் இன் இஸ் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அது வசனம் எப்படி முடியுது? 21வது வசனம், ஆயுதம் தரித்தவருக்கு எதிராக புறப்படும். சொல்லுங்க அவர் அல்லேலூயா. அதுக்கு தெரியுது நம்ம யாருக்கு எதிர்த்து போக போகிறோம். ஒரு பெரிய ஆயுதம் தரித்து வருகிறவர்கள்.
அவனுக்கு எதிர்த்தது புறப்படுகிறது. இந்த வருஷத்தினுடைய புறப்படுதல் அப்படிதான் இருக்கணும். ஆமேன். எந்த விதத்தில் நான் பின்வாங்க மாட்டேன், எந்த விதத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருடைய மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். என் தொண்டைக்குள்ளே இருக்கிற குமுறல் தேவ சமூகத்துக்கு வரணும். அதனுடைய வீரியம் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனம், இந்த வருஷத்தினுடைய நோக்கத்தை நான் அடையாமல் நான் பின்வாங்குவது இல்லை. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன், அவனுக்கு தெரியும் நாளைக்கு ஒரு பெரிய அப்போசிஷன்ஸ் இருக்குன்னு. அந்த பால்கனிலேருந்து அப்படி வெளியில் எட்டி பார்த்தானா. எட்டி பார்த்தா பெரிய இராணுவங்கள் சூழ்ந்திருக்கு. உள்ள பயம், ஐயோ. உடனே எஜமானன்ட்டு ஓடி வரான், நம்மளால் வெளியே போக முடியாது, வெளியில் போனால் நம்மளை பிடிச்சிருவாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, யார் சொல்கிறா, தீர்க்கதரிசி சொல்கிறாரு தன்னுடைய எஜமானன், நீ அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்களோடு கூட இருக்கிற காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இவன் சொல்கிறான், 2 பேரும் இருக்கோம், நம்மோடு கூட வெளியே போய் எட்டி பார்த்தா எவ்வளோ பேர் இருக்கான். ஒரு சுருக்க ஜெபம். என்ன ஜெபம்? டெய்லி நீங்கள் பண்ணுற ஜெபத்தை சொல்லுங்கள். என்ன ஜெபம்? நீண்ட ஜெபம். நீண்ட ஜெபம், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணாதன்றாங்க. நம்ம நீண்ட ஜெபமே நமக்கு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம பண்ணுறதுல என்ன ஜெபம்? சுருக்க ஜெபம். அவனும் ஒரு சுருக்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்ணை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, திறந்து விடுங்க. இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பார்த்தது என்னன்னா, மலைகளை சுற்றிலும், அவங்க இருந்த இடத்தை சுற்றிலும் என்ன இருந்துச்சுன்னா 2 வார்த்தை இருக்குது, அக்கினி, ரதம், குதிரை. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, அக்கினி இருக்கலாம், ரதம் இருக்கலாம், அதை இழுத்து கொண்டு வரணும்னா எது வேணும்? குதிரை வேணும். அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்களும் நானும் பார்வோனுடைய குதிரைகளாக இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் அப்சலோம் ஏறி வந்த குதிரைகளாக இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் நாகமானாகிய குஷ்டரோகி ஏறி வருகிற குதிரைகளாக அல்ல. நாம் எந்த குதிரைகளாக இருக்கணும்னா, அக்கினியையும் அதன் மேல் இருக்கிற ரதங்களையும் சுமந்து கொண்டு வருகிற குதிரைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அதே குதிரையை பார்த்த உடனே இப்போ இந்த வேலைக்காரனுக்கு பயம் இருந்திருக்குமா? என்ன இருந்திருக்கும்? அவன் சொல்லியிருப்பான், இப்போ நான் முதல்ல வெளியில் போகிறேன். ஏன்? நம்மளை சுற்றி என்ன இருக்கு? அக்கினியும் ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் அடுத்து எங்கே போகுது? அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம போர் குதிரைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார் என்றால், இந்த வருஷம் நம்ம 22வது வசனத்தின்படி நம்ம என்ன பண்ண போவது இல்லை, கலங்க போவது இல்லை. பட்டயத்திற்கு நம்ம என்ன வாங்க போவதில்லை, பின் வாங்குவதும் இல்லை. பயப்படுதல் அது என்ன பண்ணுமா? அலட்சியம் பண்ணும். சில நேரத்தில் வீரவசனம் பேசுவான், வந்து பார் அப்படின்னு. ஒருவேளை வரான்னு தெரிஞ்சிட்டா கொஞ்சம் பயப்படுவான், ஐயோ என்ன நடக்க போதோன்னு. நான் இதில் இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 25வது வசனத்தில் இதை புதிய ஏற்பாட்டில் பவுல் தெசலோனிக்கே எழுதுகிறாரு. இதில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. ஆரவாரம் என்பது இருக்குது, எக்காலம் என்பது இருக்குது, சேனைகளின் அப்படின்னு இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வருகிறதற்கு முன்பாக ஒரு அடையாளம், வானத்தில் தோன்றுகிற ஒரு அடையாளம். அவர் வெள்ளை குதிரைகளில் ஏறி வரும்பொழுது, அங்கேயும் ஒரு குதிரை தான் இருக்கு, அதில் ஏறி வரும்பொழுது சொல்லப்பட்ட ஒரு அடையாளம். இங்கே யோபு 39:25 ஒரு சில வார்த்தைகள் அங்கே ரிலேட்டடாக இருக்கனால சொல்கிறேன். எக்காலம் துணிக்கும் போது அது என்ன பண்ணுமா? நிகி என்று கணைக்கும் யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் அது தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்குமா? அல்லேலூயா. என்னங்க நீங்க, ஒரு குதிரைக்கு ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை கொடுப்பார்னு சொன்னா, உங்களுக்கு எனக்கும் அவர் மகிமையின் ராஜாவாக சர்வ வல்லவராக இருந்து கொடுக்க முடியாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார்னு சொன்னால், நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிருபையும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த குதிரைக்கு கொடுத்த கிருபைகளை பார்க்கல ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எக்கால சத்தம் துணிக்கும் போது அது கணைக்குமா? யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து. அல்லேலூயா. அப்படின்னா அந்த இப்போதான் இந்த வசனத்துக்கான வியாக்கியானமே எனக்கு புரியுது. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும்னா
சும்மா சாதாரண ஆயத்தம் இல்லை. தன் எஜமானனுடைய சித்தத்தை 100% நிறைவேற்றுகிற ஒரு போர் குதிரையாக இருக்கும். அல்லேலூயா. ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஹோம்ஒர்க்குன்னு சொன்னேன். திரும்பவும் சொல்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அதை கேட்கல. இல்லைன்னா உங்களுக்கு நான் நிறைய நான் எங்கள் தம்பிமார்களுக்கோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு 20 பேருக்கு கொடுக்குற மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒன்றும் நான் கேட்குறது கிடையாது. யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். டிசம்பர் மந்த்து 2nd சண்டே நான் என்ன செய்தி கொடுத்தேன்? சார் எழுதி வச்சுருக்கவங்க ஒருவேளை எழுதிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வருஷத்தினுடைய சாபம் முடிஞ்சு புதிய வருஷத்துக்குள்ளே போகணும். தகப்பனுடைய சாபம், சகோதரனுடைய சாபம், பெற்றோருடைய சாபம், இதெல்லாம் ஆண்டவருடைய சாபம், இதெல்லாம் ஆண்டவர் மாற்றினார் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு மாதம் அது போன வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கதை சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடினா போன வருஷம் அப்படின்வான். போன வருஷம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடி, அது போன வருஷங்க. நமக்கு எங்கே ஞாபகம் இருக்குது? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாருன்னு முதல்ல நமக்கே என்னதில்லை தெரியலை. அதனால தான் இன்றைக்கி பெரிய ஏன் பயப்படுறோம், ஏன் இது வந்துடும் அது வந்துடும், ஏன் கலங்குறோம். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அது அலட்சியம் பண்ணும். பயப்படுதல் அது என்ன பண்ணும்? அலட்சியம் பண்ணும். எப்படி? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நடக்காது. அவர் என் கூட. என் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒரு தம்பியை அடிக்கடி சொல்லுவேன், காட்வின மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அவன் இந்த வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துவான். இராணுவங்களின் தேவன், சேனைகளின் தேவன், இஸ்ரவேலின் தேவன்